மகாநதி சீரியல் ஃபேன்ஸ், வீக்கா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய ஹாப்பி நியூஸ். ரீசெண்டாக இந்தியன் டிவி கப்பிள் அப்படின்ற பேஜ் 2024ஓட மோஸ்ட் பாப்புலர் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுக்கான ஒரு ஓட்டிங்கை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இது இந்தியா லெவலில் நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டிலேருந்து சில ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் மட்டும்தான் இந்த லிஸ்டில் இருந்தாங்க. அதில் நம்ம விஜய், காவேரி ரெண்டு பேருமே இருந்தாங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயும் இதுக்கான ஓட்டிங் நடந்துட்டு இருந்தது. இப்போ அதுக்கான ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா இந்த வருஷத்துக்கான டாப் 100 ஆக்டர்ஸ் ஃபீமேலில் நம்ம லக்ஷ்மி பிரியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட்டை அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சுவாமிநாதனும் ஆக்டர் கேட்டகரியில் 3rd பிளேஸில் வந்திருக்காங்க. நிஜமாவே இந்தியன் லெவலில் ரெண்டு பேருக்கும் எவ்வளோ பெரிய ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்றது வீக்கா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப பெரிய ஹாப்பியான நியூஸ். இந்த விஷயத்த சோஷியல் மீடியாவில் அவங்களோட எடிட்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இப்படி ஷேர் பண்ணி அவங்களோட ஹாப்பினஸை எல்லாத்துக்கும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி பிரியா, சுவாமி ரெண்டு பேருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியன் லெவலில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மகாநதி சீரியலில் நடிச்சிட்டு இருக்க லக்ஷ்மி பிரியா, சுவாமி ரெண்டு பேருமே 2024ஓட இந்தியன் டாப் 100 ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸில் லக்ஷ்மி பிரியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும் சுவாமி 3rd பிளேஸ்லையும் செலக்ட் ஆகிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.